ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்த சிறப்பு மிகு பொதுக்கூட்டத்திற்கும் மாநாடு போல் திரண்டிருக்கும் இந்த மக்கள் வெள்ளத்திற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடக்க இருக்கும் எனது அருமை சகோதரர் மண்ணின் மைந்தர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மாநில தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் சட்டமன்றத்திலே நம்மளின் குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதிஜி அவர்களுக்கும் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து என்னோடு வந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சாத்தூர், சிவகாசிகளைச் சேர்ந்த மண்டல் தலைவர்கள் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பொன்பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சரியான காலகட்டத்தில், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இப்ப நின்றுகிட்டு இருக்கோம். இன்னும் 9 மாசங்கள் தான் இருக்கு. 9 மாசங்கள்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் வந்துடும். இன்னைக்கு களம் எங்க யாரை நோக்கி இருக்குங்கிறது சின்ன குழந்தைகள்ல இருந்து அரசியல் அறிந்த அனைவருக்குமே தெரியும். எப்படி ஒரு திரிபுரா, எப்படி ஒரு ஹரியானா, எப்படி ஒரு மணிப்பூர் நம்மை நோக்கி வந்ததோ அதே போல ஒரு நிலைமை தமிழகம் நம்மளை நோக்கி வரும் காலம் வெகு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு இந்த திராவிட கூட்டம், இந்த பைத்தியக்கார கூட்டம் எதை சொல்லி தமிழகத்தில் மொழியை வியாபாரமா வச்சு அடிப்படை மக்களை ஏமாற்றி எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ அதே மொழி இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. மொழியை சொல்லி ஆட்சியை பிடித்த திராவிடர் கழகங்கள் இன்று அந்த மொழியால் ஆட்சியை இழக்க போற காலம் இன்னும் ஒரு வருடத்தில் இருக்கு. 2026 இந்த மொழியால இந்த ஸ்டாலின் கும்பல் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்க போகுதுங்கிறது வரலாறு நமக்கு நிரூபிக்கும். பாராளுமன்றம் முதற்கொண்டு இவங்க வாங்குற அடிகளை சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காங்க. காலம் மாறிடுச்சு. பாராளுமன்றத்தில் போய் இவங்க கேள்வி கேட்கிறேன்னு கேட்டு இவங்க சட்டசபையில் அம்மா ஜெயலலிதாவோட சேலையை உருவன கதை வரைக்கும் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருச்சு. உலகம் முழுக்க பாக்குறாங்க இவ்வளவு கொடூரமானவங்களான்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே அகில இந்திய அளவுல இருந்து நம்ம தலைவர் அண்ணாமலை மாதிரி அடிக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை நோக்கி. இந்த கூட்டத்தோட தலைப்பை பாத்தீங்கன்னா தீய சக்திகளை, தமிழகத்தில் இருக்கிற தீய சக்தி இல்ல, தீய சக்திகளை வேற இருப்போம். அதனால யாரு நம்ம கூட வாரா வரலன்றத நம்ம தேர்தல் நேரத்தில் பாத்துக்கிறோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் அடிப்போம். தமிழகம் நம்மளை நோக்கி திரும்பிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ண கூடாது. அற்புதமான ஒரு வாய்ப்பு. இங்க இருக்கிற அனைவருமே இந்த சமக்கல்விக்காக கிராமம் தோறும் கையெழுத்து வாங்க நீங்க போயிருப்பீங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு மக்கள் மத்தியில எவ்வளவு உற்சாகமா வந்து கையெழுத்து போடுறாங்க, எவ்வளவு அரசியல் பேசுறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. எங்க மாவட்டத்தில் இருக்கிற 19 மண்டல்கள்ல ஒரு 10 மண்டல் நானே போயிருக்கேன். யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்ல, மறுக்கிறது இல்ல. எப்போ வருவீங்கன்னு பார்த்தோன்னு கையெழுத்து போடுறாங்க. ஏன்னா இந்த கல்வியை வச்சு, இந்த மொழியை வச்சு அடுத்த தலைமுறையை இந்த திராவிட கூட்டம் நாசமாக்கிருச்சுன்றது அனைத்து மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இவங்களோட ஒரே டார்கெட் கோவிலும் மொழியும் தான். வேற எதை சொல்லி இவன் வந்து நான் இதை செஞ்சிருக்கேன், இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கேன், மக்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எங்களோட எதிர்கால திட்டங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு எந்த விஷயமும் இந்த கும்பல்கிட்ட இல்ல. இந்த கும்பல்கிட்ட ஒரே விஷயம், கோவில்களை வந்து ஏதாவது எப்படி உதாசீனப்படுத்துறது, மக்களை எப்படி கோவிலுக்கு வரவிடாம ஆக்குறது, இந்த நோக்கம் ஒண்ணு மட்டும்தான் ஒழிஞ்சு அதை தவிர்த்தா மொழியை சொல்லி நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொன்னோம்னா அவன் இந்தின்றான். அண்ணன் ஏற்கனவே பேசின அண்ணன் சொன்ன மாதிரி இந்தி அது இங்கிலீஷ் தெரியாத முட்டாள் கூட்டத்தில் சிக்கிட்டு இந்த தமிழ்நாடு தவிக்குது. இந்த பைத்தியக்கார கூட்டத்தை இந்த 26 நம்ம விரட்டலனா மிகப்பெரிய அழிவு தமிழகத்துக்கு காத்திருக்கு. நம்ம எல்லாரும் அவங்கவுங்க சொந்த பூத்துலையும் அவங்கவுங்க சொந்த நகர்லையும் கட்சியை திறம்பட வளர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்.
நம்ம 2% ஓட்டு வாங்கின ஹரியானா ஆட்சியை பிடிச்சோம். திரிபுரால நம்ம கிடையவே கிடையாது. 40 ஆண்டுகளாக அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். திரிபுராவை அடிச்சோம். அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறோம். எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த தமிழ்நாடுலாம் சாதாரணம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்தியாவில் வேற எங்கேயுமே பிறக்கல. தமிழகத்துல தான் அவ்வளவு பேரும் பிறந்திருக்காங்க. சித்தர்கள் 18 பேர் பிறந்ததும் தமிழகத்துல தான். இப்படிப்பட்ட புண்ணிய பூமி தமிழகத்துல நம்ம பிஜேபி ஜெயிக்க வைக்க முடியலனா வேற எங்க போய் ஜெயிக்க வைக்கிறது? எல்லா களம் நம்மளை நோக்கி வந்திருக்கு. இதுவரைக்கும் மக்கள் நம்மளை எப்படி பார்த்தான்? நானும் ஒரு 30 வருடமாக இந்த இயக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தான்? நல்லவங்க தான் நீங்க ஆட்சிக்கு வரணும், ஆனா நீங்க ஜெயிக்க மாட்டீங்கம்மா. தேர்தல் முதல் நாள் வரைக்கும் நம்ம கூட இருப்பான். தேர்தல் அன்னைக்கு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டா அவன் ஜெயிச்சுருவான், இவனா ஒரு கற்பனை பண்ணி யாருக்காவது ஒரு ஆளுக்கு மாத்தி ஓட்ட போட்டுட்டு இருந்தான். அந்த நிலைமை இப்ப இல்ல. பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் சாதாரணமா நம்ம ஒரு ஓட்டு மட்டும் கேட்டு போய் வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதிமுக 11 தொகுதியில 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கோம். 7 தொகுதியில அவங்க டெபாசிட் இல்லாம போயிருக்காங்க. அப்ப மாற்றம் எப்படி வந்துகிட்டு இருக்குன்ற உணர்வு நமக்கு வரணும். தலைவர் அண்ணாமலை இந்த தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக்காம நம்ம ஓயக்கூடாது. அதுக்கு 2026ல தமிழ்நாடு கூட்டணி பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சு தலைவரை முதல்வர் ஆக்கினாதான் தமிழகம் தப்பிக்கும். இந்த தெய்வீக பூமி எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள், மகாகவி பாரதியில தொடங்கி எல்லாரையுமே ஒரு ஜாதிக்குள்ள தள்ளிட்டான் இந்த திராவிட கூட்டம். அது பேசினாலே நமக்கு டென்ஷன் ஆகுது. எல்லாரையும் தேவர் தொடங்கி வஉசி தொடங்கி காமராஜர் தொடங்கி சுப்பிரமணிய சிவால இருந்து எல்லாரும் ஏதாவது ஒண்ணு பாப்பாமா ஜாதியுமா கொண்டு போய் முடிச்சிருவான். தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன உடனே தலைவன்றான். தமிழை வளர்த்த எல்லாரையும் புறக்கணிச்சிட்டான். எந்த பேருந்து நிலையம் எந்த கட்டடம் எது திறந்தாலும் சரி ஒரு தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் பெயர் கிடையாது. எல்லா சுதந்திரத்துக்காக போராடினவன் உயிர் நீத்தவன் 18 வயசுல உயிர் நீத்தவன் 17 வயசுல உயிர் நீத்தவன் எல்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான ஆள்லாம் இருக்கிறாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கி எவ்வளவோ வரலாறுகள் இன்று மறைக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாறுகள்லாம் வெளியே வரணும். நம்ம யாரு அந்த உணர்வு நமக்கு வரணும். நான் யாருன்னு எனக்கு பெருமையா தெரிஞ்சாதான் நான் கம்பீரமா நினைப்பேன். நம்ம ஏதோ ஒரு அடிமை மாதிரி வெள்ளக்காரன் வந்துதான் உங்களுக்கு கல்வி கொடுத்தான், கிறிஸ்தவர் வந்துதான் உங்களுக்கு கல்வி கொடுத்தான், நீ பூரா முட்டாள் இப்படியே சொல்லி சொல்லி பெண்ணவே நம்ம யார் ஔவையார்ல இருந்து ஆண்டாள்ல இருந்து பெண்களே இவ்வளவு எழுச்சியா இருந்திருக்காங்க இந்த தமிழகத்துல. அப்படிப்பட்ட தமிழகத்துல இவன் நமக்கு கல்வி அறிவு இல்லைன்றான். எவ்வளவு பெரிய கொடுமை அது. நம்ம எல்லாம் மாற்றணும்னா தமிழகத்தில் தேசிய சக்தி வளரணும். தேசிய சக்தி வளர்ந்தா மட்டும்தான் நம்ம தமிழகம் தலை நிமிரும். என்றும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் என்பதை உறுதியாக நம்ம நிரூபிப்போம். அதுக்கான காலம் 2026. எங்கள் விருதுநகர் எங்கள் தென்காசி 2 மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாமரையும் அதன் கூட்டணி கட்சியில போட்டியிடுறவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டு இந்த மாபெரும் கூட்டத்திற்கு திரளாக வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.